Good morning students. The subject I am going to teach is computer networks. First we will see the syllabus. Unit 1. Unit 1 has data communication and network model. In the Unit 1 la network na enna and the network model eppadi irukum adha pathina complete basics பத்தி இந்த Unit 1 la explain பண்ணிருப்பாங்க. Unit 2 data link layer. The data link layer la டேட்டாவோட ஃபார்மட் எப்படி இருக்கும், அதை எப்படி ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்ப முடியும் அப்படின்றத டீட்டெயில்ஸை வந்து இந்த டேட்டா லிங்க் லேயரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யூனிட் 3 நெட்வொர்க் லேயர். இதில் இந்த யூனிட்டில் நெட்வொர்க் சம்மந்தமாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யூனிட் 4 டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் அதாவது ஒரு டேட்டா வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எந்த முறையில் அனுப்ப முடியும் அப்படின்றது வந்து இந்த யூனிட் 4ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யூனிட் 5 இது வந்து அப்ளிகேஷன் லேயர். இது என்னன்னா யூசர் சப்போர்ட் லேயர்ஸ். ஸோ வாட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூஸ்டு பை த யூசர்ஸ் அப்படின்றது வந்து இந்த யூனிட் 5ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 விச் இஸ் நத்திங் பட் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் மாடல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். எ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இஸ் டிஃபைன்ட் as a interconnection of two or more computers. It is done to enable the computers to communicate and share available resources. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா ஒரு கம்ப்யூட்டரை வந்து இன்னொரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணாவே அது வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா when two or more computers are interconnected அப்படின்னா என்னென்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ எதனால் இந்த கனெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கொண்டு வந்தது காரணமே மெயின் ரீசன் வந்து ஒன் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் டு ஷேர் த அவைலபிள் ரிசோர்ஸஸ். அதாவது ஷேரிங் ஆஃப் மெசேஜஸ் ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர் கம்ப்யூட்டர். அதுக்கு தான் இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கே அவங்க உருவாக்குனாங்க. தென் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் இருக்க எனி டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் மேபி சாஃப்ட்வேர், வீடியோ, ஆடியோ, அந்த மாதிரி எந்த வகையான ஒரு இதையும் வந்து இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா மற்ற கம்ப்யூட்டருக்கு நம்மளால் அனுப்பி வைக்க முடியும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேரிங். ஸோ ஃபைல் ஷேரிங் தான் இதோட மெயின் அப்ளிகேஷனு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நெட்வொர்க்ஸ் ஆஃபர் எ குவிக் அண்ட் ஈஸி வே டு ஷேர் ஃபைல்ஸ் டைரக்ட்லி. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணுற மூலிமா ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபைலை நம்மளால் என்ன பண்ண முடியுமா வேகமாகவும் அதே நேரத்தில் சிம்பிளாகவும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மல்டிபிள் ஈவன் நம்ம ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபைல் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைலை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எல்லா கம்ப்யூட்டருக்கும் நம்மளால் ஷேர் பண்ண முடியும். அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் ஷேரிங். ரிசோர்ஸ் ஷேரிங்னா என்னன்னு பார்க்குறோம். All computers in the network can share the resource such as printers, fax machines, scanners and modems. ஸோ இந்த ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னா என்னென்னா ஒரு ஹார்ட்வேரை ஒரே ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. என்ன மாதிரியான ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் பிரிண்டர்ஸ், ஃபேக்ஸ் மிஷின், ஸ்கேனர் அண்ட் மோடம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு பிரிண்டரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலியமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் ஒரே ஒரு பிரிண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ நம்ம யாரெல்லாம் எத்தனை பேர் வேணாலும் லேப்டாப் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் எந்தெந்த லேப்டாப்பில் நீங்கள் பிரிண்ட்னு கொடுத்தீங்கனாலும் அது என்ன பண்ணுன்னா நெட்வொர்க் மூலிமா அந்த பிரிண்டரை ஆக்டிவேட் பண்ணி ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஒரே பிரிண்டரில் மல்டிபிள் யூசர்ஸ் கேன் அக்சஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்கேனரும். ஒரே ஒரு ஸ்கேனர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஸ்கேனரை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதில் ஒரு இமேஜை ஸ்கேன் பண்ணிட்டோம்னா எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் நம்மளால் எடுத்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். தோஸ் ஆன் த நெட்வொர்க் கேன் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் வயா இமெயில், இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா லைக் இமெயிலு, மெசேஜு, ஓகேவா, பேசிக்காக என்ன சொல்லலாம்னா லைக் வாட்ஸ்அப்,
ஓகேவா. இமெயில் அனுப்பிக்கலாம், வாட்ஸ்அப் அனுப்பிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பும் ஒன் ஆஃப் த நெட்வொர்க் தான். ஏன்னா நம்ம என்னன்னா we are connected to the internet. ஓகேவா. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா we can send the message from one person to the another person easily. ஓகேவா. ஈஸி வே ஆஃப் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அசஸ். ஓகேவா. நெட்வொர்க் அலோவ் த யூசர்ஸ் டு அசஸ் ஃபைல்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர்ஸ் த்ரூ அவுட் த நெட்வொர்க். இப்போ என்னென்ன இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேவா. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டரை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஈவன் நம்ம அந்த ஊரில் இல்லைனாலும் நம்ம அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் இருக்கிறனால நம்மளால் என்ன பண்ணலாம்னா, வெளியூரில் இருக்கும் போது கூட நம்ம அந்த கம்ப்யூட்டரில் இருந்து டேட்டாவை நம்மளால் எடுக்க முடியும். அதை தான் என்னென்னா ஃப்ளெக்சிபிள் அசஸ். நம்ம அந்த டைரெக்டாக எந்த கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்தே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கம்ப்யூட்டரை நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா எந்தெந்த கம்ப்யூட்டர்லாம் அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்தந்த கம்ப்யூட்டரில் நம்மளால் எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் எதை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இது என்னென்னா ஃப்ளெக்சிபிள் அசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க, என்ன ஃபைல் ஷேரிங்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. இது என்ன ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஃபைல் ஷேரிங் அப்படின்னா என்னென்னா டு த நோன் கம்ப்யூட்டர். ஓகேவா. இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து அனுப்புகிறீங்க, அது என்ன பண்ணுன்னா நீங்கள் எந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறீங்களோ அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த ஃபைல் போய் சேரும். ஆனால் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா இருக்குது. லைக் யூடியூப் சொல்லலாம். மல்டிமீடியானா என்ன சொல்லலாம்னா லைக் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஓகேவா, அப்புறம் ஃபேஸ்புக், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டு வைக்கிறீங்க. ஓகேவா. ஒரு இன்ஃபர்மேஷனை அது நெட்வொர்க்கில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் எந்த வகையான ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஈவன் தான் அவங்க நோன் யூஸராக இருக்கலாம் இல்லை அன்னோன் யூஸராக இருக்கலாம். அவங்களால என்ன பண்ண முடியும்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் எந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்களோ அதை அவங்களால பார்க்க முடியும். அதனால தான் இது என்னென்னா ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் போத் known users as well as unknown users. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு கூட அவங்க என்ன பண்ணலான்னா உங்களை அசஸ் பண்ணலாம். ஸோ இந்த எப்படி பாசிபிள்னா whenever they are connected in this network. ஸோ திரும்பி பார்க்கலாம். ஸோ த மெயின் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஃபைல் ஷேரிங் டு ஷேர் த ஃபைல்ஸ் பிட்வீன் டூ கம்ப்யூட்டர்ஸ். தென் ரிசோர்ஸ் ஷேரிங் ஒன் ஹார்ட்வேர். ஒரே ஒரு பிரிண்டரோ இல்லை ஸ்கேனரோ இருந்ததுன்னா, ஒரே ஒரு பிரிண்டரோ ஸ்கேனரோ இருந்தால் நம்ம அதை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிவிட்டோம்னா மல்டிபிள் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கேன் அசஸ் that hardware. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன், த ஷேரிங் ஆஃப் மெசேஜஸ். ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மெசேஜை ஷேர் பண்ணிக்க முடியும். ஃப்ளெக்சிபிள் அசஸ். ஓகேவா. ஒன்ஸ் ஒரு இதை வந்து நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா எந்தெந்த சிஸ்டமில் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாஸை நம்மளால் ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிங்கன்னா மேபி நோன் யூஸராக இருக்கலாம் இல்லை அன்னோன் யூஸராக இருக்கலாம். ஓகேவா. அந்த நெட்வொர்க் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆகும்னா அந்த மெசேஜ் போய் சேர்ந்துடும். இதுதான் இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட மெயின் அப்ளிகேஷன்ஸ். இப்போ இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது நெட்லேருந்தே பார்த்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் இஸ் கனெக்டட் with a mobile phone, with a tab and with a Wi-Fi modem and with a modem and as well as one globe மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ வாட் எவர் த எலக்ட்ரானிக் டிவைஸ் we are using it can be connected by means of this network. அதே நேரத்தில் இந்த குளோப் எதுக்கு கொடுத்துருக்கலாங்கன்னா இட் கேன் பி கனெக்டட் டு எனி டிவைசஸ் யூஸ்ட் இன் த வேர்ல்டு. ஓகேவா. உலகத்தில் யார் வேணாலும் நம்ம ஒரு நெட்வொர்க்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உலகத்தில் எந்த மூலையில் அவங்க இருந்தாலுமே அவங்க அந்த நெட்வொர்க்கில் இருந்தாங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஃபைலை ஷேர் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு கம்யூனிகேஷனும் பண்ணிக்க முடியும். ஓகேவா. அதுதான் இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட பெனிஃபிட்ஸ். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன். டேட்டா கம்யூனிகேஷன்னா என்ன? த பிரான்ச் data communication mainly deals with the transfer of data between two remote points or places by using suitable medium. The medium may be either wired or wireless. So இங்க data communication அப்படின்னா என்னன்னா transfer of data between two remote points அப்படின்ற. So two remote points அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் ஒரு டேட்டாவை
இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புனீங்கன்னா அது பேர் என்னன்னா டேட்டா கம்யூனிகேஷன் அர்த்தம். ஸோ அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு மீடியமால் அனுப்ப முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா எப்படி போவீங்க? ஒன்றா நடந்து போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம், பைக்கில் போகலாம். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு மீடியம்னால ஒரு இடத்துலேருந்து நம்மளால் இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஸோ அதே மாதிரி இந்த டேட்டா கம்யூனிகேஷனுக்கு நமக்கு 2 வகையான மீடியம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் கேபிளில் நம்மளால் அனுப்ப முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் ஏர் சர்ஃபேஸ். ஓகேவா? தட் இஸ் நத்திங் பட் ஒயர்லெஸ் சர்ஃபேஸ். ஒயர்லெஸில் நம்மளால் அனுப்ப முடியும் ஒரு டேட்டாவை. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டேட்டா கம்யூனிகேஷனில் நம்ம கொண்டு வரும்போது we want to have some important points. What are the points? The data can be transferred with minimum cost, less complexity, high speed, minimum loss. இதெல்லாம் கன்சிடர் பண்ணணுன்றாங்க. ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணும்போது நமக்கு சில இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளால் டேட்டா கம்யூனிகேஷன் அச்சீவ் பண்ண முடியுது. அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை அனுப்ப முடியுது. ஆனால் அது காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அந்த யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப காசு அதிகம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா அதை வந்து பணக்காரங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ சாதாரண மக்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இன்வென்ஷனை நீங்கள் கண்டுபிடிச்சா அது என்ன ஆயிரும்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் எந்த ஒரு இன்வென்ஷனுமே எப்படி இருக்கணும்னா காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் எல்லா மக்களாலையும் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேட்டா கம்யூனிகேஷன் கொண்டு வந்தாலுமே அது எப்படி இருக்கணும்னா இட் மஸ்ட் பி ஆஃப் மினிமம் காஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்னென்னா இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஈவன் அந்த டேட்டா கம்யூனிகேஷனை வந்து யார் ஒரு படித்தவங்க யூஸ் பண்ணலாம், ஒரு வயசானவங்க யூஸ் பண்ணலாம், ஒரு சின்ன பையன் யூஸ் பண்ணலாம், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே அது எப்படி இருக்கணும்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஈஸியாக அசஸ் பண்ணுற மாதிரி இருக்க முடியும். ஓகேவா? ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாக ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் போட்டு டிசைன் பண்ணால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் வேஸ்ட் ஆயிரும். அதே நேரத்தில் ஹை ஸ்பீட்னா இப்போ நம்ம ஒரு டேட்டா அனுப்புகிறோம், அது வந்து அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ போய் சேருதுன்னா நம்ம அனுப்பக்கூடிய அந்த டேட்டாவானது இன்வேலிடாக போயிடும். ஏன்னா நமக்கு எமர்ஜென்சியாக ஏதோ ஒரு டேட்டா வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா வந்து உடனே சென்டர்லேருந்து ரிசீவருக்கு உடனே போய் சேர்ந்தால் தான் அதோட யூஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். அதனால் நம்மளோட அனுப்பக்கூடிய டேட்டா வந்து இட் மஸ்ட் பி ஆஃப் ஹை ஸ்பீட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா whenever we are going for a communication லாஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா இட் மே பி அ ஒயர்ட் மீடியம் ஆர் ஒயர்லெஸ் மீடியம் எதில் அனுப்புனாலுமே டியூ டு சம் டிஸ்டர்பன்ஸ்னால நமக்கு லாஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த லாஸ் எப்படி இருக்கணும்னா மினிமமாக இருக்கணும். ஏன்னா அதிகமான லாஸ் இருந்ததுன்னா நமக்கு என்ன பண்ண முடியும், என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா வந்து ரிசீவருக்கு வந்து தெளிவில்லாமல் போய் கிடைக்கும். அதனால் நம்ம எந்த ஒரு டேட்டா அனுப்புனாலுமே அது வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஸோ இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு த அனதர் கம்ப்யூட்டர். இட் மே பி அ ஒயர் ஆர் ஒயர்லெஸ். ஸோ அந்த ஒயர் ஆர் ஒயர்லெஸில் we must have some minimum cost, காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும், அதே நேரத்தில் லாஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகே, இப்போ கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னாங்கன்னா த ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கம்யூனிகேஷன்னா என்னென்னா ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கம்யூனிகேஷன்னா என்னென்னா ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 2 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கம்யூனிகேஷன், இன்னொன்று வந்து ரிமோட் கம்யூனிகேஷன். லோக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னா மேபி ஒரு வீட்டுக்குள்ளே இல்லை ஒரு கேம்பஸ்க்குள்ளே நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பண்ணோம்னா அது என்னென்னா லோக்கல் கம்யூனிகேஷன் வாங்க. அது இன்னொரு பேர், அந்த லோக்கல் கம்யூனிகேஷன் இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். லோக்கல் கம்யூனிகேஷன் யூஸ்வலி அக்கர்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட் கம்யூனிகேஷன். ரிமோட் கம்யூனிகேஷன் என்னன்னா மேபி அதர் தென் த டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அனுப்பலாம், இல்லைன்னா ஒன் நேஷன்லேருந்து அதர் நேஷன். ஓகேவா? இல்லைன்னா எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா? ரிமோட் பிளேசஸில் இருக்கவங்களுக்கு அனுப்புறது தான் ஒரு ரிமோட் பிளேசஸில் இருக்கவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது தான் என்னென்னா ரிமோட் கம்யூனிகேஷன். ஸோ ரிமோட் கம்யூனிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது இந்த டேட்டா கம்யூனிகேஷனோட காம்பனன்ட்ஸ். ஓகேவா? த டேட்டா கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஹேஸ் 5 மெயின் காம்பனன்ட்ஸ். ஸோ அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ், சென்டர், ரிசீவர், டிரான்ஸ்மிஷன் மீடியம், புரோட்டோகால். மெசேஜ், சென்டர், ரிசீவர், டிரான்ஸ்மிஷன் மீடியம், புரோட்டோகால்.
ஸோ ஃபஸ்ட்டு இதை 5 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மெசேஜ்னா என்ன? மெசேஜ் இஸ் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் நத்திங் பட் டேட்டா டு பி கம்யூனிகேட்டட். ஓகேவா? மெசேஜ்னா என்னன்னா, நீங்கள் எந்த இதை வந்து ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அனுப்புகிறீங்க, அதுதான் வந்து என்னென்னா மெசேஜ். அந்த மெசேஜ் வந்து என்னவா இருக்கலாம்னா, டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், பிக்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆடியோ, வீடியோ, இல்லை எந்த வகையான சாஃப்ட்வேர்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு திங்கை ஒரு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய மெசேஜ். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர். சென்டர் இஸ் த டிவைஸ் விச் சென்ஸ் த மெசேஜ். ஓகேவா? சென்டர்னா என்னன்னா, யார் அந்த டேட்டாவை அனுப்புகிறாங்களோ அவங்க பேர் என்னன்னா சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சென்டர் யாராக இருக்கலாம்னா, ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை டெலஃபோனாக இருக்கலாம், இல்லை வீடியோ கேமராவாக இருக்கலாம், இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கலாம். ஓகேவா? இல்லை லேப்டாப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு டிவைஸ் வந்து ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுதோ அதுதான் வந்து சென்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிசீவர். எந்த ஒரு டிவைஸ் ரிசீவர் இஸ் த டிவைஸ் தட் ரிசீவ்ஸ் த டேட்டா மெசேஜ். ஓகே, எந்த ஒரு டிவைஸ் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸை ரிசீவ் பண்ணுதோ அதுதான் வந்து ரிசீவர். ஸோ அந்த ரிசீவர் வந்து என்னன்னா, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஒர்க் ஸ்டேஷனாக இருக்கலாம், டெலஃபோனாக இருக்கலாம், இல்லை டெலிவிஷனாக இருக்கலாம், இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எந்த வகையான டிவைஸாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த டிவைஸ் வந்து ரிசீவ் பண்ணும். ஓகேவா? நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுனால அது பேர் என்னன்னு வாங்கினா ரிசீவர் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சென்டரில் ஒரு டேட்டா வந்து ஒரு மெசேஜை வந்து ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அனுப்புகிறீங்க. அது எது வழியாக அனுப்புகிறீங்க அப்படின்றது என்னென்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம். So the transmission medium is the physical path by which a data message travels from sender to the receiver. So transmission medium na enna physical path. So அந்த டேட்டா வந்து எது வழியா போகுது, சென்டர்லேருந்து ரிசீவருக்கு எது வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகி போகுது அப்படின்றது தான் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் மீடியம். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் மீடியமோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பேர் கேபிள். ட்விஸ்டட் பேர் கேபிள்னா என்னன்னா 2 ஒயர் இருக்கிறது தான் ட்விஸ்டட் பேர் கேபிள். கோஆக்சியல் கேபிள். கோஆக்சியல் கேபிள்னா சிங்கிள் ஒயர்லேயே 2 ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து என்ன, நீங்கள் சிங்கிள் ஒயருக்குள்ளேயே 2 ஒயர் இருக்கும், அதுதான் வந்து கோஆக்சியல் கேபிள், இல்லைன்னா சிங்கிள் கேபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் உங்களுக்கே நல்லா தெரியும், இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ கிளாஸ் கேபிள். அந்த மீடியம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் மீடியமாக இருக்கும். அதில் வந்து பை மீன்ஸ் ஆஃப் லைட் வந்து ட்ராவல் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மீடியம், தட் இஸ் நத்திங் பட் ரேடியோ வேவ்ஸ். ஓகே, ரேடியோ வேவ்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது முக்கியமானது என்னன்னா புரோட்டோகால். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்னன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சிஸ்டம்மை ஒரு காமனான நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே தான் பிரச்சனையாக இருக்குது, என்னன்னா காமன். ஓகேவா? ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்டவரை ஒரு காமனான ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்ணும் போது பல வகையான பிரச்சனை வரும். ஸோ அந்த பல வகையான பிரச்சனைக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா வி மஸ்ட் ஹாவ் சம் ப்ரோட்டோகால்ஸ். இப்போ ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னன்னாங்கன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் தட் கவர்ன்ஸ் த டேட்டா கம்யூனிகேஷன். செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லைன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோட்டோகால்னா. ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் தட் கவர்ன்ஸ் த டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ இந்த ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் இப்போ வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது எதில் பண்ணுவோம், ரோட்டில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஊரில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வி மஸ்ட் ஹாவ் சம் டிராஃபிக் ரூல்ஸ். எதனால் டிராஃபிக் ரூல்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் அந்த ரோட்டில் போகிறவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரோட்டில் நடு ரோட்டில் வண்டி நிறுத்திட்டு போகிறான். ஓகேவா? ஒருத்தன் நின்று அதே ரோட்டில் நின்று 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களால அந்த ரோட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு டிராஃபிக் போலீஸு, அதே நேரத்தில் அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அதாவது இந்த மாதிரி தான், அதாவது 2 வீலர் வந்து இந்த ட்ராக்கில் தான் போகணும், 4 வீலர் வந்து இந்த ட்ராக்கில் தான் போகணும், அதே நேரத்தில் இது வந்து 1 வே, இதில் வந்து போகிறவங்க மட்டும் போகணும், அந்த ரோட்டில் வரவங்க மட்டும் வரும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சில ரூல்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ் போடுவாங்க. இந்த டிராஃபிக் ரூல்ஸ் போடுறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த ரோடை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு நெட்வொர்க்கை வந்து பல வகையான கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வி மஸ்ட் ஹாவ் சம் ப்ரோட்டோகால்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எல்லா விதமான கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கும், மற்றவங்களாம் அது யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் இந்த ப்ரோட்டோகால்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So the protocol is nothing but set of rules which governs the data communication. இப்போ இன்னும் அது சிம்பிளாக சொல்கிறாங்க, இட் ரெப்ரசன்ட்ஸ் த அக்ரிமெண்ட் பிட்வீன் த கம்யூனிகேட்டிங் டிவைசஸ் அப்படின்றாங்க. அதாவது ஒரு அக்ரிமெண்ட், ஓகேவா? அந்த அக்ரிமெண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெட்வொர்க்லேயே அவங்கள கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா they are not allowed to use the network because they will become the disturbance for others. ஓகேவா? இன்கேஸ் அவங்க அக்ரிமெண்ட்டில் அவங்க வரல அப்படின்னா என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ நெட்வொர்க்குன்றது ஒரு காமனான ரிசோர்ஸ்னால என்ன பண்ணணும்னா வி மஸ்ட் ஃபாலோ சம் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரோட்டோகால் இஃப் தே ஆர் நாட் ஒபேயிங் த ப்ரோட்டோகால்னா த டிவைஸ் மே பி கனெக்டட். ஓகேவா? நெட்வொர்க்கில் நீங்கள் இருந்தீங்கனாலும் பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட். ஸோ இந்த ப்ரோட்டோகாலை நீங்கள் வந்து ஒபே பண்ணிங்கன்னா தான் யூ ஆர் அலவுட் டு யூஸ் தட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ. ஸோ டேட்டா ஃப்ளோனா என்னென்னா ஒரு கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ டிவைசஸ். ஓகேவா? ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது, அதாவது டேட்டா வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகுது. ஸோ அப்படி போகிற அந்த சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகிறது தான் என்னென்னா டேட்டா ஃப்ளோன்னுவாங்க. ஸோ அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸு, நெக்ஸ்ட் ஆஃப் டியூப்ளெக்ஸ், இன்னொன்று வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா யூனி டைரெக்ஷனல். என்னன்னீங்கன்னா ஒரு மெயின் ஃப்ரேம்லேருந்து மானிட்டருக்கு மட்டும்தான் போகுது. ஸோ இட் இஸ் ஒன் டைரெக்ஷனில் மட்டும்தான் போகுது. ஆஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் டைரெக்ஷன் போகிறது, பட் டைம் கன்சைன்ஸில் இருக்குது. அட் டைம் 1 டைம் 2ன்னு இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ், டைரெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆல் த டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பை டைரெக்ஷனல் தான். ஸோ ஆஃப் டியூப்ளெக்ஸும் பை டைரெக்ஷனல் தான், ஃபுல் டியூப்ளெக்ஸும் பை டைரெக்ஷனல் தான். பட் ஆஃப் டியூப்ளெக்ஸில் என்ன இருக்குன்னா சில டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. ஃபுல் டியூப்ளெக்ஸில் எவ்ரி டைம் தட் இஸ் நத்திங் பட் சைமல்டேனியஸாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா சென்டரும் ரிசீவரும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இங்கே பார்க்குறோம். இந்த டேட்டா ஃப்ளோன்றது வந்து எப்படி ஒரு மெசேஜ் வந்து ஒரு சென்டருக்கும் ரிசீவருக்கும் எப்படி அது ஃப்ளோ நடக்குதுன்றதை இங்கே டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் மோடு. ஸோ இந்த சிம்ப்ளெக்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா த கம்யூனிகேஷன் இஸ் யூனி டைரெக்ஷனல். The only one of the two devices on the link can transmit and other can only receive. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இங்கே வந்து சென்டரால் சென்டு தான் பண்ண முடியும், ரிசீவரால் ரிசீவ் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த காலத்து இப்போ ஒரு டிவியும் நம்ம ஒரு டிடிஹெச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிவி இருக்குது நம்ம வீட்டில், அதுதான் நமக்கு என்னென்னா ஈஸி எக்ஸாம்பிள் ஃபார் சிம்ப்ளெக்ஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ டிவியில் என்னென்னலாம் வருதோ நம்ம அதை பார்க்க முடியும். நம்ம எதையும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டிவியில் இருக்கவங்களுக்கு கன்வே பண்ண முடியாது. ஓகேவா? டிவி மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கன்வே பண்ண முடியாது. அதுதான் சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ வாட் எவர் கேபிளில் வருதோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஜஸ்ட்டு பார்க்க தான் முடியும். ஓகேவா? ஸோ உங்கள் டிடிஹெச் தான் வந்து என்னென்னா சென்டரு, உங்கள் டிவி தான் ரிசீவர். ஓகேவா? இப்போ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் கம்ப்யூட்டர் அண்ட் மானிட்டர். இப்போ சிபியூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிபியூலேருந்து எல்லா டேட்டாவும் என்ன ஆகும்னா நமக்கு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ மானிட்டரில் டிஸ்பிளே ஆகிற எதுவுமே வந்து என்ன ஆகாதுன்னா நீங்கள் மானிட்டரில் எது பண்ணாலுமே என்ன ஆகாதுன்னா இட் ஒன்ட் கோ இன் டு த சிபியூ. ஓகேவா? ஸோ அது வந்து சிபியூவில் நீங்கள் என்ன இப்போ இது பண்ணுறீங்களோ அதே தான். அதே இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட்டு, அவுட்புட் வந்து சிபியூ. ஸோ கீபோர்டில் என்னென்னலாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அது வந்து சிபியூக்கு போகும், சிபியூவில் இருக்கிறது கீபோர்டுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனி டைரெக்ஷனல். ஒரு சென்டர் இருப்பாங்க, ஒரு ரிசீவர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகும் மொழிய ரிசீவர்லேருந்து சென்டருக்கு வராது. அதுதான் சிம்ப்ளெக்ஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் டியூப்ளெக்ஸ் மோட். In off duplex mode, both the device can transmit and receive but not at the same time. இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. பட் நாட் அட் த சேம் டைம்
அப்படின்னு. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சென்டரும் ரிசீவரும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், ஆனால் ஒரே நேரத்தில் பண்ணிக்க முடியாது. இப்போ சென்டர் அனுப்புனாங்கன்னா ரிசீவரால் ரிசீவ் தான் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் ரிசீவர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா அது சென்டரால் அவங்களால ரிசீவ் தான் பண்ணிக்க முடியும். அவங்களால அது மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு டிவைஸ் தான் வந்து என்ன ஆக்ட் ஆகும்னா சென்டராகவும் ரிசீவராகவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதை தான் இங்கே கீழே இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, when the first device is sending the data, the second will only receive. Similarly, when the second is sending the data, the first will receive. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிவைஸ் வந்து ஒரு மெசேஜை அனுப்புச்சுன்னா செகண்ட் டிவைஸ் வந்து ரிசீவ் தான் பண்ண முடியும். அதே நேரத்தில் செகண்ட் டிவைஸ் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு டிவைஸால் ரிசீவ் தான் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கி டாக்கி சொல்லுவாங்க. இதில் இந்த வாக்கி டாக்கி இங்கே ஒரு படம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பட்டன், ரெட் கலர் பட்டன் இருக்குது, இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் சில படங்கள் சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, யாராவது அந்த வாக்கி டாக்கியில் பேசும்போது தே வில் யூஸ் த வேர்ட் ஓவர் அப்படின்னு. ஸோ ஓவர் அப்படின்றது எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பட்டன் மாதிரி ஒரு இது ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஆக்டிங் ஆஸ் அ சென்டர். ஓகேவா? ஸோ அந்த வந்து என்னவாகும்னா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யுவர் டிவைஸ் வில் ஆக்ட் ஆஸ் அ சென்டர். ஓகேவா? அந்த பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா யுவர் டிவைஸ் வில் ஆக்ட் ஆஸ் அ ரிசீவர். ஓகேவா? ஸோ இப்போ 2 பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க ஒரு வாக்கி டாக்கியில். ஓகேவா? இப்போ மிலிட்ரிலையோ எதுலையோ கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஒரு மெசேஜை சொல்கிறாங்களோ அப்படின்னும் போது, இப்போ நான் இந்த ஊரில் இருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய வாக்கி டாக்கி எடுத்துக்குவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவேன். நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, என்னுடைய டிவைஸ் வந்து வில் ஆக்ட் ஆஸ் அ சென்டர். நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி உடனே எனக்கு இந்த ஹெல்ப் தேவை அப்படின்னு கேட்பேன். அப்போ என்ன ஆகுனா, அந்த மெசேஜ் வந்து என்னுடைய ரிசீவருக்கு, அதாவது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு போகும். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த மெசேஜை கேட்பான். இப்போ அவன் அந்த கேட்ட உடனே அவன் அந்த மெசேஜை கேட்பான். ஓகேவா? இப்போ இன்கேஸ் அவன் ஏதாவது அனுப்பணுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய வாக்கி டாக்கியில் இருக்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணான்னா, இப்போ ரிசீவர் சைடில் இருக்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவனோட டிவைஸ் வந்து என்னவா ஆக்ட் பண்ணணும்னா சென்டராக ஆக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு தான் இந்த மெயினான கான்செப்ட் வந்து இந்த ஓவர்னு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, இப்போ வந்து எனக்கு இந்த ஹெல்ப் தேவை ஓவர் அப்படின்வாங்க. அந்த ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட மெசேஜ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய பட்டனை ரிலீஸ் பண்ணிடுவேன். என்னுடைய பட்டனை ரிலீஸ் பண்ணேன்னா அதுக்கு மேலே நம்மளால் அந்த ஓவருக்கு அப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஒரு மெசேஜும் சென்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஓவர் அப்படின்னு கேட்டால் இவ்வளோ தான் அவன் பேசுகிறான் அப்படின்னு முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய டிவைஸில் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவனோட மெசேஜை கன்வே பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி நான் இன்னும் 1 மணி நேரத்தில் வரேன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜை பட்டனை ரிலீஸ் பண்ணுவான். உடனே இவன் அந்த ஓவர்ன்ற மெசேஜ் கேட்ட உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, இல்லை எனக்கு இமீடியட்டாக ஹெல்ப் தேவை அப்படின்னும் போது இவன் என்ன பண்ணுவான்னா, இல்லைடா எனக்கு உடனே நீ வரணும் ஓவர் அப்படின்னு சொல்லி அனுப்புவான். ஸோ இந்த ஓவர் அப்படின்னா என்னன்னா, நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னா அப்படின்றதுக்கு தான் அந்த ஓவர் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆஃப் டியூப்ளெக்ஸ் மோட் இஸ் யூஸ்டு வேர் இஸ் நோ நீட் ஃபார் கம்யூனிகேஷன் இன் போத் டைரக்ஷன் அட் சேம் டைம். ஸோ இதுதான் இதோட பெரிய ட்ராபேக்கு. என்னன்னா, ஒரே நேரத்தில் 2 பேராலையும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. அதாவது அட் த டைம் ஒரே டைமில் 2 பேராலையும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. இப்போ சென்டர் 1 வந்து ஆக்டிவேட் சென்டிங் ஆப்ஷனில் இருந்தால் யூசர் 2 வந்து ரிசீவிங் மோடில் தான் இருக்க முடியும். இப்போ ரிசீவிங் மோட் வந்து அதாவது யூசர் 2 வந்து சென்டர் மோடில் இருந்தால் யூசர் 1 வந்து ரிசீவிங் மோடில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக தான் நம்மளால் ஆக்ட் பண்ண முடியும் இல்லையா, அட் த டைம்லேயோ அட் த டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா வி டோன்ட் ஹாவ் த ஃபுல் கம்யூனிகேஷன் அப்படி. ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆஃப் டியூப்ளெக்ஸ் மோடு எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, where there is no need for communication in both direction at the same time. மெயினாக இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி பர்பஸ்க்கும் இந்த போலீஸ் இதுக்கும் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஆஃப் டியூப்ளெக்ஸ் மோடில் நமக்கு வந்து ஒரே நேரத்தில் 2 பேரும் பேசிக்க முடியல. இருந்தாலும் ஏன் இதை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த என்டையர் கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல் கேன் பி யூட்டிலைஸ்டு ஃபார் ஈச் டைரக்ஷன். ஸோ என்டையர் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு யூசரால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டும் பார்க்க போகிறது ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோட்.
In full duplex, both stations can transmit and receive simultaneously. Okay. In full duplex, both the linked device can transmit and receive the data at the same time. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த சைமல்டேனியஸாக ஓகேவா. ஸோ சென்டரால் ரிசீவும் பண்ணிக்க முடியும், அதே நேரத்தில் சென்டும் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூசர் 1ன்னு வச்சுக்கலாம், பின்னா யூசர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ யூசர் 2ஆல் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ண முடியும். பியால் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அதனால தான் இங்கே என்ன இங்கே ஒரு இது அனிமேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த க்ரீனும் ரெட்டும் மாறி மாறி போயிட்டுருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீன்னா என்னென்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சென்டர், ரெட்டுனா என்னென்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் எ ரிசீவர். ஸோ சைமல்டேனியஸாக என்ன நடக்கும்னா வி ஆர் ஹேவிங் சைமல்டேனியஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா. அட் த டைமில் நம்மளால் ரிசீவும் பண்ணிக்க முடியும், சென்டும் பண்ண முடியும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். சிம்பிளான எக்ஸாம்பிள் லைக் மொபைல் ஃபோன் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா சைமல்டேனியஸாக நடக்குது கம்யூனிகேஷன். ஓகேவா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிங்கன்னா அட் த டைமில் அவன் என்ன பண்ணுவான், அவனும் பேசுவான். ஓகேவா. 2 பேரும் அட் த டைமில் பேசிகிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுதான் நமக்கு எக்ஸாம்பிள். So one common example for full duplex communication is the telephone network. When 2 people are communicating in mobile phone, both can talk and listen at the same time. Okay. The full duplex mode is used when communication in both directions is required at all the time. இதுதான் இங்கே முக்கியம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் தான் இப்போ எல்லாருமே அசஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் கான்வர்சேஷன் தான் நமக்கு என்ன புரியும்னா ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால தான் இது என்னென்னா இந்த ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்துருச்சு. ஓகேவா. அதே நேரத்தில் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் தான் இருக்குது. என்ன ட்ராபேக்னா த கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல் ஹவவர் இட் மஸ்ட் பி டிவைடட் பிட்வீன் த 2 டைரெக்ஷன். ஒரு கெப்பாசிட்டி ஒரு சேனல் வந்து என்ன பண்ணுன்னா 2 பேராலையும் யூசராலையும் ரிசீவராலையும் அட் த சேம் டைம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் நெட்வொர்க்ஸ். ஸோ நெட்வொர்க்னா என்ன? எ நெட்வொர்க் இஸ் அ செட் ஆஃப் டிவைஸ் often referred to as nodes connected by communication link. So network na enna is a set of devices connected by communication links. ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட டிவைஸை நீங்கள் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணிங்கனாவே அது பேர் என்னென்னா நெட்வொர்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட டிவைஸை நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் லிங்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த டிவைஸோட பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நெக்ஸ்ட் பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ the node can be a computer or printer or any other device capable of sending or receiving the data generated by other nodes on the network. ஓகேவா. அதாவது நோட் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு டிவைஸை நீங்கள் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே அது நோட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த ஒரு டிவைஸை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டாவே நோடுன்னு அர்த்தம். அது வந்து மேபி சென்டராக இருக்கலாம், ரிசீவராக இருக்கலாம், லைக் கம்ப்யூட்டராக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், ஓகேவா, பிரிண்டராக இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே அது என்னன்னா நோட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட டிவைஸை வந்து ஒரு லிங்க்கில் நீங்கள் மேபி ஒயர்டாக இருக்கலாம், இல்லை ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபை மோடமாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எதுலெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து என்ன ஆகும்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இட் மஸ்ட் ஹாவ் சம் க்ரைட்டீரியா. ஓகேவா. என்னன்னா இந்த நெட்வொர்க் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு என்னன்னா இட் மஸ்ட் ஹாவ் சம் ஃபாலோ சம் க்ரைட்டீரியா. ஓகேவா. இதோட பெட்டர் ரிசல்ட்ஸுக்கு இட் மஸ்ட் ஃபாலோ சம் க்ரைட்டீரியா. ஸோ அந்த க்ரைட்டீரியாலாம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ், ரிலையபிலிட்டி, செக்யூரிட்டி. பர்ஃபார்மன்ஸ்னால் அது எப்படி அது பர்ஃபார்ம் பண்ணுது, ஓகேவா, அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை. ஓகேவா. ஓகே, அதை நம்ம அனுப்புறதுனா நம்ம ரிலையபிலிட்டி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்புறது. ஓகேவா. நம்ம நம்பி அதை நம்பி நம்மளால் அனுப்ப முடியும், அதுதான் ரிலையபிலிட்டி. அதே நேரத்தில் செக்யூரிட்டின்னா என்னென்னா சேஃப்டி. ஓகேவா. எந்த விதமான நமக்கு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதனால் அதுதான் வந்து என்னென்னா செக்யூரிட்டி. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் we will see what is performance. Performance can be measured in many ways including transit time and response time.
ஓகே. ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நெட்வொர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னீங்கன்னா டிரான்சிட் டைம் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு. ஸோ டிரான்சிட் டைம் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். த அமௌண்ட் ஆஃப் டைம் ரிக்வயர்ட் ஃபார் எ மெசேஜ் டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு த அனதர். ஓகேவா. ஸோ டிரான்சிட் டைம் அப்படின்னா என்னன்னா ஒரு மெசேஜை வந்து ஒரு டிவைஸ்லேருந்து, அதாவது இப்போ யூசர் 1லேருந்து யூசர் 2க்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது. இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா என்னன்னா நீங்கள் அனுப்புனது வந்து எவ்வளோ நேரத்தில் அவனால் ரிசீவ் பண்ண முடியுது அப்படின்றத என்னன்னா டிரான்சிட் டைம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம். ரெஸ்பான்ஸ் டைம் இஸ் த elapsed டைம் பிட்வீன் த என்கொயரி அண்ட் த ரெஸ்பான்ஸ். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க. ஓகேவா. அவன் இமீடியட்டாக அவன் என்ன பண்ணுறான்னா, இல்லைடா நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறான்னா, இப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, யூசர் 1 வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, யாருக்கு, யூசர் 2க்கு அனுப்புகிறீங்க. அந்த யூசர் 2 ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, அது வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ டிரான்சிட் டைம்னா என்னென்னா ஒரு பக்கம் மட்டும் போகிறது. ஓகேவா. இப்போ சென்டர் ஒருத்தங்க அனுப்புகிறாங்க, அது ரிசீவருக்கு போகிறது டிரான்சிட் டைமு. ஸோ இப்போ சென்டர் யூசர் 1 அனுப்புகிறீங்க, அவன் அந்த யூசர் 2க்கு போகிறது தான் என்னென்னா டிரான்சிட் டைம்னு சொன்னோம். அதே நேரத்தில் அந்த யூசர் 2 வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் என்னென்னா ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோங்க. சிம்பிளாக நம்ம ஈஸி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வாட்ஸ்அப் சொல்லலாம். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, அனுப்பினோடனே உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா, அவங்க இன்கேஸ் அவங்களுக்கு டெலிவர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா டபுள் டிக் கிடைக்கும். இன்கேஸ் அவங்க பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளூ கலர் டிக் கிடைக்கும். அதுதான் என்னன்னா ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எவ்வளோ நேரத்தில் அவங்களால பார்க்க முடியுது அப்படின்றது தான் என்னன்னா ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சில பல ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் இருக்குது. அது என்னன்னு இங்கே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் டிபெண்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் நம்பர் ஆஃப் யூசர்ஸ், த டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீடியம், capabilities of the connected hardware and efficiency of the software. இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எதை வச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெட்வொர்க் எல்லாமே நல்லா இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இப்போ ஜியோ நெட்வொர்க்கே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து குறைஞ்சிருச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் த பீப்புள் ஆர் யூஸிங் ஜியோ நெட்வொர்க். ஸோ யூசர்ஸ் அதிகமாகிட்டு போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இது வந்து ஸ்லோவாகும். ஓகேவா. ஏன்னா அதனால தான் இவங்க என்ன பண்ணணும்னா லிமிட்டட் யூசர்ஸ் வந்து தான், இப்போ நெட்வொர்க் இருக்குன்னா அதுக்கு தகுந்த யூசர்ஸ் தான் நம்ம அலோவ் பண்ணணும். ஈவன் தோ நெட்வொர்க் நல்லா இருக்குது, ஈவன் தோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் எவ்ரிதிங் நல்லா இருந்தாலுமே நமக்கு யூசர்ஸ் அதிகமாகிற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம். இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸும் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கும் நல்லா இருக்குது, ஆனால் அந்த கனெக்ட் பண்ண ஒயரில் ஏதோ ஒரு ஃபால்ட்டு. ஓகேவா. மேபி அந்த டிவைஸ், அதாவது நீங்கள் அந்த கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஒயரில் ஏதோ ஒரு எலி கடிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியமில் பிரச்சனை இருக்குனால நமக்கு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா வந்து மேபி லாஸாக போகலாம், இல்லைன்னா போகாமே போகலாம். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஹார்ட்வேர். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸை வச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு பழைய காலத்து ஒரு இது வச்சுருக்கீங்க, பழைய காலத்து லேப்டாப்போ இல்லை அந்த காலத்து ஒரு லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டராக வச்சுருந்தீங்கன்னா, ஈவன் தோ நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் உங்கள் ஹார்ட்வேர் வந்து அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் ஆகிக்காது. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃபோன் வந்து இப்போ பாருங்கள், இப்போ செல்ஃபோனே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1G இருந்தது, 2G இருந்தது, 3G இருந்தது, 4G இருந்தது. ஸோ 1G 2G எல்லாம் பார்த்திங்கன்னா கீபேட் வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டச் ஃபோன் கொண்டு வந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த அட்வான்ஸாக நம்ம போயிட்டே இருக்கும்போது, ஓகேவா, நெட்வொர்க் வந்து அட்வான்ஸாக போயிட்டே இருக்கும்போது நம்ம டிவைஸோட ஹார்ட்வேரை என்ன பண்ணணும்னா அட்வான்ஸாக போயிட்டே இருக்கணும். ஓகேவா. நீங்கள் பழைய டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு அந்த தேவைப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் உங்கள் டிவைஸில் கிடைக்காது. ஸோ கனெக்டட் ஹார்ட்வேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் த சாஃப்ட்வேர். இந்த எஃபிஷியன்சி ஆஃப் த சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கம்ப்யூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம ப்ராப்பராக ஆன்டிவைரஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கணும். இன்கேஸ் நீங்கள் இப்போ அந்த
ஆன்டிவைரஸ்லாம் போடாத பட்சத்தில் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு மெயிலோ ஏதோ ஒன்று அனுப்புகிறீங்கன்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்டிவைரஸை வந்து என்ன பண்ணுன்னா பிளாக் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வைரஸ் வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து கரெக்ட் பண்ணிடும். ஸோ எந்த ஒரு மெசேஜை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கனாலும் அது என்ன பண்ணாதுன்னா உங்களுக்கு கிளியராக ஷோ பண்ணாது. ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனுப்பக்கூடிய டைம் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்லைன்னா எவ்வளோ யூசர்ஸ் அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்காங்கன்னு இருக்கலாம், இல்லைன்னா அது எந்த மாதிரியான மீடியமில் நீங்கள் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு இருக்கலாம், இல்லைன்னா வாட் டைப் ஆஃப் ஹார்ட்வேர் எந்த மாதிரியான சிஸ்டமுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்கன்ற அந்த கான்செப்ட் இருக்கலாம், இல்லைன்னா எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த நெட்வொர்க். ஓகேவா? இது எல்லாமே ஒரு குட்டாகவும் பெட்டராகவும் இருந்தால் தான் உங்களால் அந்த பெர்ஃபார்மன்ஸை உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரிலையபிலிட்டி, நம்பிக்கைத்தன்மை. எப்போ நம்புவோம் ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம எப்போ நம்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரசி ஆஃப் டெலிவரி. ஓகேவா? இன் அடிஷன் டு அக்யூரசி ஆஃப் டெலிவரி, நெட்வொர்க் ரிலையபிலிட்டி இஸ் மெஷர்ட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபெயிலியர், த டைம் இட் டேக்ஸ் a link to recover from failure. இப்போ ரிலையபிலிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை அப்படின்றாங்க. ஸோ இந்த நம்பகத்தன்மை அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போனா நமக்கு எப்போ இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஜியோ நெட்வொர்க்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நீங்கள் வாட்ஸ்அப்பு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, உங்களுக்கு சும்மா சுற்றிக்கிட்டே இருக்குது, அந்த நெட்வொர்க் யூஸே ஆகலை. அதே நேரத்தில் ஒரு கால் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, உங்களுக்கு சும்மா வந்து பிஸினே வந்துட்டு இருந்ததுன்னா ஆக மொத்தம் உங்கள் என்ன ஆயிருன்னா அந்த நெட்வொர்க் மேலேயே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் எப்போ உங்களுக்கு இது வரணும்னா, இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு யூசருக்கு வந்து கம்மியாக கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெட்வொர்க்கை பிடிச்சி அவங்க அசஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து அந்த ஃபெயிலியர் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த நெட்வொர்க் பிடிக்காமல் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெட்வொர்க்லேருந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. ஸோ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபெயிலியர் வந்து எப்படி இருக்கணும்னா, ஃபெயிலியர் இல்லாமல் இருக்காது, அந்த ஃபெயிலியர் வந்து என்னன்னா லிமிட்டடாக இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி அந்த ஃபெயிலியரை வச்சு தான் நமக்கு மக்களால் என்ன பண்ண முடியும்னா அதை வந்து நம்ப முடியும். ஃபெயிலியர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்ப முடியும். ஈவன் தோ இப்போ ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ஸை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, இப்போ இவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படி பாஸ் பர்சன்டேஜ் அவங்க இவ்வளோ பேர் இன்னும் 100 out of 100 பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து நம்பி அவங்கள குழந்தைங்களை வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்துவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கூல் சரியில்லை, நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேர்த்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலையபிலிட்டி அப்படின்றது என்னன்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபெயிலியர் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ஃபெயிலியர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால், இல்லைன்னா இல்லவே இல்லாமல் இருந்தால் தான் என்ன ஆகும்னா அந்த நெட்வொர்க் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் நெட்வொர்க்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாகவும் போகுது, அதே நேரத்தில் போயும் சேர்ந்துருது, எந்த விதமான ஃபெயிலியரும் நடக்கலை. ஆனால் நடுவில் வேறு தேர்ட் பர்சன் அந்த டேட்டாவை எடுத்து பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. ஓகேவா? ஏன்னா நம்ம நெட்வொர்க் வந்து நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம பர்சனல் ஃபோட்டோஸு எதை வேணாலும் ஷேர் பண்ணுவோம். இல்லைன்னா நம்மளுடைய பர்சனலான பேங்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் பாஸ்வேர்டு எதை வேணாலும் நம்ம கொடுப்போம். அப்போ வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து அது உள்ளே பூந்து பார்த்துட்டானா அவன் என்ன பண்ணுவான்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸை அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால தான் என்னன்னா, இதில் முக்கியமானது என்னன்னா, யார் யூஸரோ அவங்க மட்டும்தான். இப்போ நீங்கள் ஒரு சென்டர், நீங்கள் ஒரு ரிசீவர், இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க. அந்த நெட் பேங்கிங் யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் அந்த யாருக்கு அந்த பேங்கிங் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணம் போய் சேரணும். தேர்ட் பர்சன் யாராலையும் அதை ஹேக் பண்ண முடியாது, ஹேக் பண்ணக்கூடாது. அப்போ தான் என்ன ஆகுனா அந்த நெட்வொர்க் வந்து ஒரு பெட்டர் நெட்வொர்க் அப்படின்னு. ஸோ அதை தான் இங்கே சிம்பிளாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, நெட்வொர்க் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இன்க்ளூட் ப்ரொடெக்டிங் ஆஃப் டேட்டா ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்டு அசஸ். இப்போ தேர்ட் பர்சனால் அதை அசஸ் பண்ணக்கூடியது. அதே நேரத்தில் நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா டேமேஜ் இல்லாமல் போகணும். இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்கிறோம், நம்ம ஒரு 10,000 அனுப்புகிறோம், 8,000 தான் போச்சுன்னா நம்மளால் ஒத்துக்க முடியுமா? அந்த மாதிரி நம்ம எந்த டேட்டாவை அனுப்புகிறோமோ அது பக்காவாக அந்த இதில் போகணும். இப்போ நம்ம நெட் பேங்கிங்கில் நம்ம யூஸ் பண்ணும் போது எந்த மாதிரியான டேட்டாஸ் கொடுக்குறோமோ அது கரெக்டாக அங்கே போய் ரிசீவருக்கு சேரணும். அதே நேரத்தில் நடுவில் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் நடக்கக்கூடாது. அண்ட் இம்ப்ளிமெண்டிங் பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ரிகவரி ஃப்ரம் பிரீச்சஸ் அண்ட் டேட்டா லாசஸ். ஓகேவா? இது சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் டேட்டா லாசஸ் அப்படின்னா எனக்கு புரியல சார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு மெயில் சிஸ்டம் இருக்குது, ஓகேவா, உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு, திடீர்னு என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் மறந்து போய் டக்குன்னு டெலீட் பண்ணிடுறீங்க.
ஓகேவா? அது ஒரு நெட்வொர்க்கில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஷ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் போய் உட்காந்துரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் என்ன இப்போ ஐயோ தெரியாமல் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராஷ்குள்ளே போய் ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா திரும்பி என்ன பண்ணிடுனா அது இன்பாக்ஸுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுனா ரிகவரி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப் என்ன பண்ணலான்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும். பட் பை சம் இமேஜினரி டேட்டா, இமேஜினரி பேக்கப்பில் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஈவன் நீங்கள் செல்ஃபோன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கனாலும் நம்ம அந்த செல்ஃபோன் இல்லை வேறு செல்ஃபோனில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீஸ்டோர் ஆப்ஷன் இல்லை பேக்கப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பழைய செல்ஃபோனில் என்னென்னலாம் வாட்ஸ்அப் மெசேஜஸ் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இந்த புது செல்ஃபோனில் நீங்களே பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க ரிகவரி ஆஃப் டேட்டா. ஒரு டேட்டா வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு சேஃப்டியாக போகணும். அதாவது யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை பார்க்க முடியணும். அதே நேரத்தில் இன்கேஸ் அந்த டேட்டா லாஸ் ஆகுதுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த நெட்வொர்க்லேருந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் க்ரைட்டீரியா. இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கணும், விலை கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதே நேரத்தில் நம்பகத்தன்மையாக இருக்கணும், ஃபெயிலியர்ஸே இருக்கக்கூடாது. எல்லாமே என்னென்னலாம் அனுப்புகிறோமோ அதெல்லாம் ரிசீவருக்கு போய் சேரணும். அந்த என்னெல்லாம் அனுப்புறது ரிசீவருக்கு போகிறதும் வந்து எப்படி இருக்கணும்னா எந்த விதமான தேர்ட் பர்சன் ஹேண்டிலும் அதே நேரத்தில் ரிக்கவரியும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரிக்கவரி ஆஃப் க்ரைட்டீரியா. ஸோ இதோட நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் நான் இதோட முடிக்கிறேன். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கவர்டு சம் ஆஃப் த டாபிக்ஸ். திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கவர்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குன்னா என்ன, அதோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டேட்டா கம்யூனிகேஷன்னா என்ன, டேட்டானா என்ன, அந்த கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஒரு டேட்டா கம்யூனிகேஷனோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த டேட்டா ஃப்ளோ எப்படி நடக்குது, யூனி டைரெக்ஷனலா இல்லை பை டைரெக்ஷனலா, அட் சேம் டைமா இல்லை ஒன் அட் அ டைமா அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதில் வந்து சிம்ப்ளெக்ஸு, ஆஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க்குன்ற டாப்பிக்கில் நெட்வொர்க்னா என்ன, நோடுனா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் க்ரைட்டீரியா. ஒரு நெட்வொர்க் க்ரைட்டீரியா அப்படின்னா இப்போ ஒரு நெட்வொர்க்கு நம்ம டெவலப் பண்ணோம்னா அதை எதை வச்சு அந்த நெட்வொர்க் வந்து மக்களுக்கு, அதாவது எல்லா யூசருக்கு எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பர்ஃபார்மன்ஸ், ரிலையபிலிட்டி, செக்யூரிட்டி அந்த இதில் பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் என்கிட்ட நீங்கள் வந்து இது கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ.